அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஹவு டு ஃபைண்ட் தி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ். நம்ம ஏற்கனவே எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? m இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் n இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0 டைப்பில் இருந்து அந்த இந்த டைப்பில் இருந்துட்டு dou m by dou y equal to dou n by dou x equal to 0 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த கண்டிஷன் not equal to வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்போ கண்டுபிடிப்போன்னா அது நாட் எக்ஸாக்ட் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிப்போம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு அந்த கிவன் ஈக்குவேஷனோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணோன்னா அந்த ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸாக்ட் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதோட மெயின் எய்ம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரெண்டு டைப், நிறைய டைப், ஒரு 4 டைப் இருக்குது. நம்ம ஒரு 2 டைப் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக எப்பவுமே இந்த mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0 டைப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாக்டாக செக் பண்ணுறதுக்கு இந்த 2 பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். அது நாட் ஈக்குவல் டு 0 வந்த உடனே இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ்னால் என்னது? dou m by dou y மைனஸ் dou n by dou x கண்டுபிடிக்க போகிறோம். அதை டிவைடட் பை n பண்ணிட்ட பிறகு நமக்கு கிடைக்கிற இந்த மொத்த எக்ஸ்பிரஷன் வெறும் எக்ஸ் டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை g of xன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலானா e பவர் இன்டகிரல் இந்த g of x இன்ட்டு dx. ஓகே, சப்போஸ் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் y வந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம்? மைனஸ் ஆஃப் இந்த dou m by dou y மைனஸ் dou n by dou x டிவைடட் பை m எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் y வந்துச்சுன்னா y மட்டும் தான் இருக்குது, y டேர்ம் மட்டும் தான் இருக்குன்னா h of y எடுத்துக்க போகிறோம். அந்த கேஸில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு என்ன வரும்னா e பவர் இன்டகிரல் h of y dy. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இதில் ஒரு ப்ராப்ளம், அடுத்ததில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பாருங்கள். கொஷனில் வெறும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் xy மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. ஸோ சொல்யூஷனில் கிவன் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ நமக்கு டிஎக்ஸும் டிஒய் டேர்ம் மட்டும் தான் இருக்குது இல்லையா? அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0 டைப்பில் இருக்குது. ஸோ அது எழுதியிருக்கோம். ஸோ அது எழுதிட்டு எது m எது n எடுத்துக்க போகிறோம்? இந்த dxோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் m. ஸோ m ஈக்குவல் டு xy மைனஸ் 1. அதே போல் dyயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் n. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் xy. இப்போ m xோட கோஎஃபிஷியன்ட், இந்த டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு yனா எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். ஸோ எக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால அதை அப்படியே வச்சுப்போம். y வித் ரெஸ்பெக்ட் y பண்ணும்போது 1, இது கான்ஸ்டன்டாக 0, அப்போ எக்ஸ் மட்டும்தான் வரும். அதே போல் என்ன பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் xy இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? y மட்டும் வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் பாருங்கள், நாட் ஈக்குவல். அப்போது இந்த கிவன் ஈக்குவேஷன் இஸ் நாட் எக்ஸாக்ட். அப்போது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நாட் எக்ஸாக்ட் வந்தால் நான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? இந்த 2 பார்ஷியல் கோஎஃபிஷியன்ட்டோட டிஃப்ரென்ஸை சப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அப்போ dou m by dou y மைனஸ் dou n by dou x கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் y, இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது சைனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது இந்த மாதிரி சிமிலர் டேர்ம்ஸ் எம்மில் இருக்கா எண்ணில் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக எம்மில் வர பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன் எம்மில் வர பாசிபிலிட்டிஸ் கிடையாதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஆனால் எண்ணில் பாருங்கள், ஒரு எக்ஸு காமனாக எடுத்தால் ப்ராபப்ளி இந்த மாதிரி டேர்ம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட், இந்த டிஃப்ரென்ஸை என்னால டிவைட் பண்ண போகிறோம். அப்போது dou m by dou y மைனஸ் dou n by dou x டிவைடட் பை n கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். n பாருங்கள் என்ன இருக்குது? என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy. ஸோ அதுதான் டினாமினேட்டரில் எழுதியிருக்கோம். இப்போ காமன் டேர்ம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் மைனஸ், டினாமினேட்டரில் எக்ஸ் எடுத்துகிட்டு கேன்சல் ஆகிடுது பாருங்கள். மைனஸ் 1 by x. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன் வந்துருச்சு இல்லையா, அதனால g of x எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன் வந்துருச்சு. எப்போது n எடுக்கிறோம்? n வந்து டிவையோட கோஎஃபிஷியன்ட், கரெக்டா? அது எக்ஸ் அலோன் மட்டும் வந்துச்சுன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி e பவர் இன்டகிரல் g of x dx ஈக்குவல் டு இந்த g of xக்கு பதிலாக மைனஸ் 1 by x ரீப்ளேஸ் பண்ணுறோம். மைனஸ் கான்ஸ்டன்ட் 1 by x dxனா இன்டகிரேஷன் log x. இந்த லாகர்தமிக்கு முன்னாடி பவர் ரூல் அப்ளை பண்ணி மைனஸ் 1 எக்ஸோட பவர் கொண்டு போகலாம். எக்ஸ்பொனென்ஷியல் பவர் லாக். ஓகே, எக்ஸ்பொனென்ஷியலோ லாகர்தமிக்கும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டு ஈச் அதர்னு தெரியும். ஸோ ஆப்வியஸாக அந்த 2 ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன வரும்? எக்ஸ் பவர் மைனஸ் 1 மட்டும் வரும், விச் இஸ் நத்திங் பட் 1 by s. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இந்த கொஷனில்
பாருங்கள், வெறும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இந்த கொஷினே சால்வ்னு கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அடுத்த மல்டிபிள் பண்ணிட்ட பிறகு அது எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஆப்வியஸாக ரெடியூஸ் ஆகிடும். அப்போ எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணுமோ அந்த பேட்டர்லேயே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் y into dx plus 2x minus y into e power y into dy equal to 0 and solve கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்தாலும் ஓகே, இல்லை சிம்பிளாக சால்வ் கேட்டாலும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண இது ஈஸியாக இருக்கும். இப்போ கொஷினை பார்த்தோன்னே இது m into dx ப்ளஸ் n into dy பேட்டர்னில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ dxோட கோஎஃபிஷியன்ட் m, dyயோட கோஎஃபிஷியன்ட் n. இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி பண்ணுறோம். அப்போ y வித் ரெஸ்பெக்ட் டு yனா 1, இதுதான் n. என்ன டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறோம். எக்ஸ் பண்ணும்போது y கான்ஸ்டன்ட், இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக y இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஓகேவா? இப்போது நமக்கு இது ஈக்குவலாக தெரிதா பாருங்கள், தே ஆர் நாட் ஈக்குவல். அப்போ நமக்கு இது பார்த்தோன்னே இது எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. நான் அதனால் இங்கே போடலை, தே ஆர் நாட் ஈக்குவல். இப்போ டேரெக்டாக நான் அவங்கள்ட்ட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ∂m/∂y மைனஸ் ∂n/∂x கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1 மைனஸ் 2 நமக்கு என்ன வருது, -1 வருது. ஓகேவா? இப்போ இந்த -1 வந்துட்ட பிறகு நமக்கு ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா ஸ்டார்டிங்கில் பார்த்தா 2 கண்டுபிடிச்சோம். ஒன்று டிவைட் பை n பண்ணும், மைனஸ் ஆஃப் நியூமரேட்டரில் இருந்து டிவைட் பை m பண்ணும். நான் உங்களுக்கு ரெண்டுமே இந்த ப்ராப்ளத்தில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை n பண்ணுறேன். அப்போ -1 பை இந்த n எடுத்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மட்டும் வருதா பாருங்களேன், வரல. அப்போ இது பாசிபிள் கிடையாது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிவைடட் பை m மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மேலே மைனஸ் எடுத்துக்கணும். ஃபார்முலாவே அதுதான். இப்போ இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் y alone வருது இல்லையா, அப்போ இதுதான் நமக்கு பாசிபிள், இது பாசிபிள் இல்லை. இந்த கொஷனில் நம்ம இதை போடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடட் பை m பண்ணலாமா n பண்ணலாமா நம்ம டிசைட் பண்ணுறோம். mல மட்டும் y alone இருக்குது. அப்போ அந்த y alone கொண்டு வரதுக்கு நியூமரேட்டரில் மைனஸ் ஆஃப் y alone வந்துருச்சா. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும், e பவர் இன்டகிரல் g of y into dy, g of y இதில் 1/y சேம் வேரியபிள். அப்போ இன்டகிரேட் பண்ணால் log y வரும். எக்ஸ்பொனென்ஷியல் log வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிட்டு y மட்டும் வரும். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் y. ஓகேவா? இப்போ இந்த கொஷனில் ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஆனால் நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் சால்வ் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அந்த கிவன் ஈக்குவேஷனை இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணணும்னா அது ஆப்வியஸாக எக்ஸாக்ட் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இங்கே எழுதியிருக்க பாருங்கள், 1 இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ கிவன் கொஷனில் y இன்ட்டு dx இருக்குது, y-ஆல் மல்டிபிள் பண்ணால் y square into dx. அடுத்து செகண்ட் டேர்மோட இன்ட்டு y பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அன் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். டேரெக்டாக எழுதுனா போதும், உங்களுக்கு புரியுது. நான் சைடில் அது எக்ஸாக்ட் வருதுன்னு நான் போட்டு காமிச்சிருப்பேன், தேவையில்லை இது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எது m, இது அண்டர் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ m வந்து y ஸ்கொயர், n வந்து இந்த y உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2xy மைனஸ் y ஸ்கொயர் இன்ட்டு e பவர் y. இப்போ உங்களுக்கு இங்கே சைடில் செக் பண்ணி காமிச்சிருப்பேன். ∂m/∂y பாருங்கள், 2y வருது. ∂n/∂xனா இது 0 ஆகிடும், இது பண்ணும்போது 2y தான் வருது. ரெண்டு ஈக்குவல் வருது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட். ஸோ எப்போல்லாம் அந்த mdx ப்ளஸ் ndy டைப்பில் கொஷின் இருந்து அது நாட் எக்ஸாக்ட் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்ட பிறகு கிவன் ஈக்குவேஷனோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை எல்லா டேர்மோட மல்டிபிள் பண்ணால் அது ஆப்வியஸாக எக்ஸாக்ட் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிடும். அப்போ எக்ஸாக்ட் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் நமக்கு தெரியும், இன்டகிரல் m இன்ட்டு dx. இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரலில் y வந்துச்சுன்னா அதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ப்ளஸ் செகண்ட் இன்டகிரலில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் n நாட் கண்டெய்னிங் x இருக்கணும், இன்ட்டு dy ஈக்குவல் டு c. ஓகே, ஸோ இப்போ m என்னென்னு பாருங்கள், எந்த ஈக்குவேஷனில் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் இங்கே ஒரு m கண்டுபிடிச்சிருப்போம், அது வந்து இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து வந்த m, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் அடுத்த ஈக்குவேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணி எக்ஸாக்டாக வந்திருக்க ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திருக்கேன். அந்த 2லேருந்து தான் நான் m எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ m ஈக்குவல் டு y ஸ்கொயர் அண்ட் n ஈக்குவல் டு திஸ், அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் y ஸ்கொயர் இன்ட்டு dx மைனஸ் n பாருங்கள், x இல்லாத டேர்ம், ஃபஸ்ட் டேர்மில் x இருக்குது, 2xy எழுதக்கூடாது. ரிமைனிங் பாருங்கள், மைனஸ் y ஸ்கொயர் e பவர் y இருக்கு இல்லையா, அதுதான் செகண்டில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டில் இன்டகிரேஷனில் y கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா வெறும் dx இருக்கும். இன்டகிரல் dx இஸ் x. இங்கே பாருங்கள், ரெண்டு y டேர்ம் இருக்குது, மைனஸ் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா இப்போ uv ரூல் இல்லை udv ரூல் அப்ளை பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஓகே, அப்போ இன்டகிரல் udv ஈக்குவல் டு u இன்ட்டு dv இன்டகிரேட் பண்ணால் v மைனஸ்
ஃபஸ்ட்டு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செகண்டை இன்டகிரேட் பண்ணணும். அது சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். அப்போ uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே வேரியபிள் இங்கே என்ன டேர்ம் பவர் 2 இருந்துச்சுன்னா அப் டு செகண்ட் டெரிவேட்டிவ் ஸ்டாப் ஆகும். நான் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ மைனஸ் காமனாக வெளியே வச்சுட்டு இந்த y ஸ்கொயர் தான் u e பவர் y இன்ட்டு dy இது ரெண்டும் சேர்ந்து தான் dv. அப்போ இது இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? e பவர் y. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் இங்கே எழுதிடணும். மைனஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, e பவர் y இன்டகிரேட் பண்ணால் e பவர் y ப்ளஸ் ஓகே ஆப்வியஸாக இங்கே மைனஸ்னு அடுத்தது ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் 2y இருக்குல்ல, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2 மட்டும் தான் வரும். e பவர் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் y. இந்த c அப்படியே எழுதியிருக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது சாரி இங்கே y ஸ்கொயர் y ஸ்கொயர் எக்ஸ் வரும், நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் எல்லா டேர்ம்லையும் e பவர் y காமனாக இருக்குது, அதை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் y ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு c which is the required equation. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.